ஐந்து தீர்மானங்கள். முதல் தீர்மானம் தோழர் தமிழ்தாசன் அவர்கள். மத நல்லிணக்க மாநாட்டு தீர்மானங்கள். முதல் தீர்மானம்: திருப்பரங்குன்றம் மலை தமிழர்களின் குறிஞ்சி நிலக் கடவுள் தொல் முருக வழிபாடு, நாட்டார் மரபின் வழிபாடு, ஆசிவக வழிபாடு, சமண வழிபாடு, ஆதி தமிழ் சமூகத்தின் கொற்றவை வழிபாடு, சைவ வழிபாடு, வைணவ வழிபாடு, இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல் வழிபாடு, கிறிஸ்துவ மக்களின் வழிபாடு, இஸ்லாமியர் இந்துக்களினுடைய தர்கா வழிபாடு என பல்வேறு வழிபாட்டு முறைகளின் கூட்டு வழிபாட்டு இடமாக 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரும் தமிழர்களின் பெருமிதம். மத நல்லிணக்க அடையாளம்: திருப்பரங்குன்றம் மலையின் பன்மைத்துவத்தை, மத நல்லிணக்க மரபை தமிழ்நாடு அரசு பாதுகாப்புடன் தமிழ்நாட்டின் மத நல்லிணக்க மலையாக திருப்பரங்குன்றத்தை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என மத நல்லிணக்க மாநாடு கோருகிறது. இரண்டாவது தீர்மானம் மக்கள் பாதை அமைப்பின் தோழர் அமுதா. இரண்டு 23ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25 அன்று மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராம ஐயர் வழங்கிய தீர்ப்பின்படி கோயில் பள்ளிவாசல் நிர்வாகங்களின் உரிமை பகுதிகள் வரையறுக்கப்பட்டு விட்டது. 100 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்ப்பால் தீர்க்கப்பட்ட பிரச்சனையில் மக்களிடையே மதப்பிளவை உருவாக்கும் வகையில் திருப்பரங்குன்றம் கோயிலில் புகுந்து கலவரம் செய்த கட்சிகள், அமைப்புகள் உயர்நீதிமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்துவிட்டு அதனை மீறிய நபர்கள் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இம்மாநாடு கோருகிறது. அடுத்த தீர்மானம் தமிழ்நாடு பெண்கள் சங்கத்தை சேர்ந்த தோழர் நிவேதா. ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்றம் மக்கள் மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றார்கள். தர்கா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஆடு கோழி வெட்ட நேர்த்திக்கடன் செய்யும் நடைமுறை நூற்றாண்டுகளுக்கு மேல் உள்ளது. இதனை அரசியலாக்கி தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கி வரும் சங் பரிவார் மதவெறி அமைப்புகளுக்கு தொடக்கம் முதலே திருப்பரங்குன்றம் காவல் ஆய்வாளர் மதுரை வீரன், இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் சூரியகுமார், திருமங்கலம் வருவாய் கோட்ட ஆட்சியர் கண்ணன், மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மதுரை காவல் ஆணையர் லோகநாதன், சிறப்பு நுண்ணறிவு பிரிவு காவல் உதவி ஆணையர் சண்முகம், தமிழ்நாடு அரசின் உளவுத்துறை தலைவர் செந்தில்வேல் ஆகியோர் ஆதரவாக செயல்பட்டு வருவது இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படை விழுமியங்களான சமத்துவம், சகோதரத்துவத்திற்கு எதிரானது. எனவே தமிழ்நாடு அரசு சங் பரிவார சிந்தனை கொண்ட அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது, அரசியல் சட்ட மத நல்லிணக்க சிந்தனை கொண்ட அதிகாரிகளை உளவுத்துறை மற்றும் காவல்துறை தலைமை பொறுப்பில் நியமிக்க வேண்டும் என இம்மாநாடு தமிழக அரசை கோருகிறது. அடுத்து மக்கள் அதிகாரம் தோழர் குருசாமி அவர்கள். நாலாவது தீர்மானம்: மதுரை மாவட்டம் நிர்வாகம், மாநகர் புறநகர் காவல்துறை அதிகாரிகள் திருப்பரங்குன்றம் மலையை வைத்து மதப்பிளவை உருவாக்கும் சங் பரிவார அமைப்புகளின் பிரச்சாரங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதுடன் மத நல்லிணக்க அரசியல் சட்ட செயல்பாடுகளுக்கு எதிராக செயல்படுகின்றனர். மதுரையை காவல் நகரமாக
போலீஸ் ஸ்டேட் ஆக மாற்ற முயற்சிக்கின்றனர். அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமைகளான கூட்டங்குடு உரிமை, பிரச்சாரம் செய்யும் உரிமைகள் ரத்து செய்யப்படுகிறது. அதே சமயம் சங் பரிவார அமைப்புகளுக்கு 144 உத்தரவின் போதே ஆர்ப்பாட்ட அனுமதியை காவல்துறையும் நீதித்துறையும் சேர்ந்து அளிக்கின்றன. மத நல்லிணக்க செயல்பாட்டர்களின் பேரணி, திறந்தவெளி மாநாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டு செய்தியாளர்கள் சந்திப்புக்கு கூட கடும் நெருக்கடியை உருவாக்குகிறது. அரசு நிர்வாகத்தின் பாரபட்ச அணுகுமுறையால் சிறுபான்மை மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். தமிழக அரசின் காவல்துறையின் இந்த அரசியல் சட்டவிரோத போக்கை இம்மாநாடு கண்டிக்கிறது. அனைத்து மக்களுக்கும் அரசியல் சட்ட அடிப்படை உரிமைகளை செயல்படுத்த உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டுமென இம்மாநாடு கோருகிறது. நண்பர்களே, மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பாக தோழர் வெற்றிவேலின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டமைப்பு தமிழக மண்ணினுடைய சிறப்பம்சங்களை நிலைநாட்டுவதற்கு இந்த கூட்டமைப்பு எல்லா வழிகளிலும் நிலைநாட்டி உறுதிப்படுத்தி இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக நிலைநாட்டுவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசி தீர்மானம் தோழர் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் தோழர் குமரன் அவர்கள். மதுரை மத நல்லிணக்க மாநாட்டு தீர்மானம் எண் 5. பல்லாயிரம் ஆண்டு பழமையான வைகை நதியோர மதுரை மண் தமிழர்களின் தொல் நாகரிகத்தின் உன்னத அடையாளம். மத நல்லிணக்கத்தின் தொட்டில் மதுரை திருப்பரங்குன்றம் மத நல்லிணக்க மரபை உலகெங்கும் உயர்த்தி பிடிக்க இம்மாநாடு உறுதியேற்கிறது. மதுரையின் வளர்ச்சிக்கு எதிரான பிளவுவாத நச்சு சிந்தனையை மக்கள் நிராகரிக்க வேண்டுமென இம்மாநாடு கோருகிறது. மதுரை மாநகர், புறநகர், திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதும் அனைத்து வார்டுகளிலும் மத நல்லிணக்க குழுக்கள் உருவாக்கி மதுரையின் அமைதி, வளர்ச்சி, மத நல்லிணக்கத்தை காக்க மதுரை மக்கள் அணிதிரள வேண்டுமெனவும், தமிழ்நாடு முழுவதும் மத நல்லிணக்க குழுக்கள் உருவாக்கி தமிழ்நாட்டை மாபெரும் மத நல்லிணக்க முன்மாதிரி மாநிலமாக மாற்ற இம்மாநாடு அறைகூவல் விடுக்கிறது. நன்றி, வணக்கம்.